வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். யோசி ஒரு நிமிடம். காலையில் எழுந்திருக்கும் போது இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் என்று சொல்வது யார்? ஒரு நல்ல காரியம் செய்ய போகும்போது நாளை செய்யலாம் என்று தடுப்பது யார்? உன் கனவை நோக்கி காலெடுத்து வைக்கும்போது உனக்கு முடியுமா என்று கேட்பது யார்? அது வேறு யாருமில்லை, அது நீயே. உன் மிகப்பெரிய போட்டியாளன் உன்னுடன் தினமும் வாழ உன் மனசே. இப்போது பார்ப்போம் உன்னை யார் யார் வீழ்த்துகிறார்கள். உன் கெட்ட பழக்கங்கள். ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் ஒரு சங்கிலி, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கட்டி போடுகிறது. தொலைபேசியில் மணிக்கணக்கில் நேரம் வீணடித்தால், தேவையில்லாதவர்களுடன் பழகுதல், உடலை கெடுக்கும் உணவுகள், தூக்கமின்மை, இவையெல்லாம் உன்னை உன் கனவிலிருந்து தினமும் சிறிது சிறிதாக திருடுகின்றன. கெட்ட பழக்கங்களை வெல்பவன் எந்த மனிதனையும் வெல்லலாம். உன் கவனச் சிதறல்கள். உன் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் உன் கவனத்தை இழுக்கின்றன பார். ரீல்ஸ் பார்க்கிறாய், நேரம் போகிறது. பிறர் வாழ்க்கையை ஸ்க்ரோல் செய்கிறாய், உன் வாழ்க்கை நிற்கிறது. தேவையில்லாத செய்திகளை படிக்கிறாய், மனசு கலைகிறது. கவனம் என்பது உன் மிகவும் விலை மதிப்பற்ற சொத்து. அதை யாரிடம் கொடுக்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. கவனத்தை காப்பாற்றுபவன் எதிர்காலத்தை காப்பாற்றுகிறான். உன் தாழ்வு மனப்பான்மை. என்னால் முடியாது, நான் அதற்கு தகுதியில்லாதவன், என்னை யார் மதிப்பார்கள், இந்த வார்த்தைகளை யார் சொன்னார்கள்? உன் மனசே சொல்கிறது. உண்மை என்னவென்றால், உன்னில் ஒரு விதை இருக்கிறது. அது முளைக்காமல் போவதற்கு காரணம் நீயே. அதன் மேல் சந்தேகம் என்ற கல்லை வைத்திருக்கிறாய். அந்த கல்லை எடு, விதை தானாக வளரும். உன் தள்ளிப்போடும் குணம். நாளை செய்வேன், அடுத்த வாரம் ஆரம்பிப்பேன், சரியான நேரம் வரும்போது பார்க்கலாம். இப்படி எத்தனை நாளை வந்தது? இப்படி எத்தனை சரியான நேரம் வந்தது? வராது. சரியான நேரம் என்று ஒன்று இல்லை. இப்போதே சரியான நேரம், இந்த நிமிடமே சரியான நேரம். தள்ளி போடுவது என்பது வாழ்க்கையை திருடும் மிகப்பெரிய கள்வன். உன் ஒழுக்கமின்மை. உணர்ச்சி இருக்கும்போது மட்டும் உழைப்பவன் சாதாரண மனிதன். உணர்ச்சி இல்லாத போதும், சோர்வாக இருக்கும் போதும், மனசு வேண்டாம் என்று சொல்லும் போதும் உழைப்பவனே வெற்றியாளன். ஒழுக்கம் என்பது திறமையை விட சக்தி வாய்ந்தது. திறமையான சோம்பேறியை ஒழுக்கமான சாதாரண மனிதன் எப்போதும் வெல்வான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தினமும் தொடர்ந்து உழைப்பவனே வரலாறு படைக்கிறான். உன் பயமும் உன் அகங்காரமும். பயம் சொல்லுகிறது முயற்சிக்காதே, தோல்வி வரும். அகங்காரம் சொல்கிறது நான் சரிதான், என்னை யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். இந்த இரண்டும் சேர்ந்து உன்னை ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கின்றன. பயத்தை வெல்ல ஒரே வழி, செய், தோற்றாலும் செய், மீண்டும் செய். அகங்காரத்தை வெல்ல ஒரே வழி, கற்றுக்கொள், தலைகுனி, வளர். பயமும் அகங்காரமும் போனால் உன்னை யாரும் தடுக்க முடியாது. திருவள்ளுவர் அருளுகிறார், வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாமந்திரதம், உள்ளத்தனிய துயர்வு. தாமரை எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் நீரின் மேற்பரப்பு வரை நீட்டி மலர்கிறது. அதுபோல் மனிதன் தன் மனசை
எவ்வளவு உயர்வாக வைக்கிறானோ அவ்வளவு உயர்வான வாழ்வில் உயர்வான். இறுதியாக உன்னை யாரும் தோற்கடிக்க மாட்டார்கள், நீ உன்னையே தோற்கடித்துக் கொள்ளாமல் இருந்தால். இன்றிலிருந்து மற்றவர்களை பார்க்காதே, உன்னையே பார். நேற்றைய நீயை விட இன்றைய நீ சற்று சிறப்பாக இருந்தால் நீ வெற்றியாளன். நன்றி, வணக்கம்.